என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். கடவுள் எல்லோருடைய குறிக்கோளும், மனிதனாய் பிறந்த எல்லோருடைய குறிக்கோளும் அந்த ஜென்ம சால்பல்யம் அடையிறதுக்கு ஒரு வழி என்னன்னா கடவுளை அடையிறது தான். ஸோ இந்த கடவுளை அடையிறதுக்கு நிறைய உபனிஷத்துகள் இருக்குது, வேதங்களில் நிறைய விதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தியானம் அது இதுன்னு அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், இந்த மாதிரி எல்லா வழிகளும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளை அடைறதுக்கு சிறந்த வழி ஒன்று இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்புறம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது இறைவனை அடையிறதுக்கு தியானம் சிறந்த வழின்னு சொல்லுவாங்க. தியானம்னா என்ன? தியானம் நம்மை நாமே கவனித்தல். இப்போது நம்மை நாமே கவனித்தல், நம்மளை கவனிக்காமல் இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லாமே நம்மளை கவனிச்சுட்டு தானே பண்ணுறோன்னு போடுறத நல்லா யோசிச்சு பாருங்கள். முழுசாக கிடையாது அது. ஏன்னா நம்மை நாம கவனிக்கிறது கிடையாது. நம்மளுடைய பார்வை வெளி வட்டாரத்தில் தான் சூழ்ந்திருக்கு. அதாவது இந்த உலக வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கு, பற்றுக்களால் நிறைந்திருக்கு. கவலைகள், சந்தோஷங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் பற்றுக்களோட நாம் நிறைஞ்சிருக்கோம். அந்த சமயத்தில் இருக்கும் பொழுது உள்நோக்கிய பற்று நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுது. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் எதையாவது பற்றுனாதான் உங்களுக்கான அதாவது உங்களை நீங்கள் அதில் இணைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம், பற்றினால். ஸோ இப்போ உங்களுக்குள்ளே போய் நீங்கள் பற்றும் பொழுது, அங்கே உங்களை நீங்கள் பற்றும் பொழுது நீங்கள் அதோட கரைஞ்சி முழுமையாகிடுவீங்க. ஆனால் அந்த முழுமையாக விடாமல் பண்ணுறதுக்கு நமக்கான மாய விலை விரிக்கப்பட்டது எதுனா நம்மளுடைய உடல் தான். உடல் தான் நமக்கு மேன்மையானது. ஆனால் இந்த உடலில் நாம் முழுமையாக இருக்க கற்றுக்கலைன்னா வெளிவட்டாரத்தில் சிக்கி நம்மளுடைய முழுமையை நம்ம இழந்து போயிடுறோம். இந்த முழுமை அடைகிறதுக்கு தியானம் சிறந்த வழின்னு சொல்லுவாங்க. பக்குவப்படக்கூடிய மனதுக்கு தியானம் சிறந்த வழிங்க. தியானம்னு உங்களை நீங்களே இது பண்ணிக்கணும். நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் வேறு வேறு உலகத்துக்கு போவோம், அமெரிக்காவுக்கு போவோம், சாப்பிட்றதுக்கு போவோம், என்ன நேற்று நடந்த விஷயத்துக்கு போவோம், நாளைக்கு நடந்த விஷயத்துக்கு போவோமே தவிர இந்த நொடியில் உங்கள் மனம் உங்களை இருக்க விடாது. ஸோ இது பக்குவப்படாத மனம். இதை தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த தியானம் முழுமையாக நம்மக்கிட்ட கை கூடாது. நம்மளுடைய பக்குவப்படாத மனம் பகுத்தறிவுன்ற மாதிரி பலதை பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிவிட, அதெல்லாம் சும்மா பேச்சு, கடவுள்ன்றதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நாம் சந்தோஷமாக வாழணும், அதோடு நம்ம நிறுத்திக்கலாம், நாளைக்கு சாக போகிறோம், எதை பற்றி என்ன கவலை, இப்படி பேசிடும். ஸோ அந்த மனதை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரே வழிங்க துவைத மார்க்கங்க. துவைதம்னா புரியலன்னா சொல்கிறேன், பக்தி மார்க்கம். இப்போ இந்த பக்தி மார்க்கத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, பற்றினோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கடவுள் ஒருத்தன் இருப்பான், நீங்கள் இருப்பீங்க. இப்போ இந்த துவைத மார்க்கம் தான் உங்களை என்ன பண்ணும், விசிஷ்டாத்வைதத்துக்கு கூட்டிகிட்டு போவோம், இல்லை அத்வைதத்துக்கு நேராக கூட்டிகிட்டு போயிடும். அத்வைதத்துக்கு கூட்டிகிட்டு போனால் இரண்டற்ற தன்மை, கடவுளும் நீங்களும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான்றதை உணர்த்தது தான் அத்வைத நிலை. இந்த துவைத நிலை தான் அத்வைத நிலைக்கு கூட்டிகிட்டு போகும். அதனால தான் பெரியவங்க விசிஷ்டாத்வைதம் முதல்ல குரு பக்தின்னு வாங்க. குரு பக்தி கிட்ட இருக்கும்பொழுது தெய்வ பக்தியை கற்றுப்பீங்க, துவைதத்துக்கு போவீங்க, துவைதத்துலேருந்து அத்வைதத்துக்கு போவீங்க, அதாவது இரண்டற்ற தன்மைக்கு போவீங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். ஸ்ட்ரைட்டாக துவைதத்துக்கு வந்துடலாம். நாம் கடவுள் ஒருத்தன் இருக்கான், நான் இருக்கேன் அப்படின்னும் பொழுது தினமும் காலையில் எழுந்து அவனுக்கு பூஜை செய்யணும், அவனை பற்றியே நினைக்கணும், அவனுக்கு பிடிச்சதை நாம் செய்யணும் அப்படின்னு நம்ம மனம் நினைக்க ஆரம்பிக்கும். நம்ம அதை ஏங்க ஆரம்பிப்போம். கடவுளுக்கு பிடிச்சவனா நம்ம மாறணும்னு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். கடவுளுக்கு பிடிச்சதுன்னா என்ன? கடவுளை பரிசுத்தமானவன் சொல்கிறோம். அப்போ அந்த பரிசுத்தமானவனுக்கு தீமைகளை செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்கு மனம் பக்குவப்படும். இந்த தீமைகள்லேருந்துலாம் நம்ம விலகுவோம், பொய் பேச மாட்டோம், உண்மையை மட்டுமே பேச கற்றுப்போம். எந்த வித கஷ்டம் வந்தாலும் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம அந்த ஒரு மன தைரியத்தில் வாழ ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மன நம்பிக்கை, தைரியம் எல்லாமே கூடி கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், அவனை சரணடைஞ்சு நான் இருக்கேன், என்னுடைய பாவங்கள் மொத்தத்தையும் அவன் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு இனிமேல் நான் பாவம் செய்யாமல் என்னை வாழ வைப்பான முழு நம்பிக்கையோடு அவன்கிட்ட சரணாகதி அடையும் போது நீங்கள் மனப்பக்குவம் பட்டு அங்கே அத்வைதத்துக்கு போவீங்க. அதாவது தியான நிலைமைக்கு முதல்ல போக ஆரம்பிப்பீங்க. அப்படி போக ஆரம்பிக்கும் போது உங்கள் மனசு பக்குவப்பட்டதுனால, உங்களுடைய மனம் வெளியே எங்கேயும் சிதறாததுனால உங்களுக்குள்ள முழுமையாக நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய உயிராற்றலை நீங்கள் தொட ஆரம்பிப்பீங்க. இப்போது நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்றீங்க, அந்த சுவையை எது உணருது? அந்த சுவையை நாக்கு உணரப்பட்டாலும், நாக்குனால் உணரப்பட்டாலும் அதை உணரக்கூடியவன் யார்? அவனை தான் நீங்கள் அங்கே தேட போகிறீங்க. உங்களோட மனம்தான் உணருது. ஆனால் இந்த மனதுக்கு சாட்சியாக எது இருக்கோ அதுக்கிட்ட நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க தியானத்தன்மையில். அதில் ஒன்ற ஆரம்பிக்கும் பொழுது தத்துவமசி, நீயே அது. அதாவது இந்த உலகத்து, இந்த பிரபஞ்சமும் நீங்களும் வேற வேற இல்லை, நானும் இந்த பிரபஞ்சமும் ஒன்று, எல்லாமும் என்னாலே நடக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டதுன்றத உண்மையை புரிஞ்சுப்பீங்க. அதனால தான் பகவத்கீதையில் கிருஷ்ணனால் தைரியமாக சொல்ல முடிஞ்சது, நான் தான் எல்லாமே,
இந்த எல்லா விஷயங்களும் நான் தான் அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணனால தைரியமா சொல்லப்பட்டுச்சு. அதே போல பைபிளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பைபிளை பத்தி நான் சொல்ல வரல. ஆனா இயேசு கிறிஸ்துன்ற அந்த தூய்மையான மனிதரால சொல்ல முடிஞ்சது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு. ஸோ எனக்கு இன்னொரு இதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா இது ரெண்டுத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறதுனால எனக்கு புரியுது. அதனால தான் கிருஷ்ணர் சூதாட்டமும் நானே, நல்லதும் நானே, தீயதும் நானே, நெருப்பும் நானே, காற்றும் நானேன்னு அவரால் சொல்ல முடிஞ்சது. அவர் மனித பிறவியா இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய மேன்மையை அடைந்தார். அதனால தத்துவம் மசின்ற அந்த ஒரு உயரிய நோக்கம் நமக்குள்ள வரும். நீயே அதுன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். நான் தான் அது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நீங்க இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஈடுபடும் போது இந்த உலகம் நம்மளை மதிக்கல, இப்படியெல்லாம் இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கேன்னும் பொழுது நீங்க அதுக்கெல்லாம் பயப்பட வேணாம். நீங்களே அதுன்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த உலகம் மொத்தமும் அதாவது ஒரு ஒளியை கண்டா எப்படி அந்த பூச்சிகள்லாம் பறந்து வரும், ஒரு இனிப்பை கண்டா ஈக்கள்லாம் எப்படி பறந்து வரும், அது மாதிரி உங்களை நோக்கி மொய்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் சில ஆன்மீகத்தில் முன்னேறினவங்களை பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டமாக நின்று அவங்க பேச்சை கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லணும், அவங்க ஏதாவது நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க. அந்த நிலை உங்களுக்கு வரும். ஆனால் அப்போ நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்க. தனிமையை தான் உணரணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களை நீங்களே உணரணும்னு ஆசைப்படுவீங்க. அதனால் அந்த மேன்மையான நிலையை அடையிறதுக்கு பக்தி மார்க்கம் சிறந்த வழி. அதை கடைபிடிச்சி இன்னிலிருந்து, இந்த நொடியிலிருந்து கடவுளுக்கு பிடிச்சவனா நம்ம மாறணுன்ற அந்த உயரிய எண்ணத்தோட உங்கள் வெற்றி பாதையை, அதாவது இந்த ஆன்மீகன்ற இந்த வெற்றி பயணத்தில் உங்கள் பாதையை தீர்மானிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.